இன்றைக்கி நம்ம 11th எபிசோடுக்குள்ளே போக போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் அந்த பிரிட்ஜு கட்டுறாங்க பாருங்கள், அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பெருசு வந்து பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் என்ன நீ இங்கே உட்காந்துருக்க, உன் கூட இருக்க அந்த 2 பசங்க எங்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நம்ம சாக்குரா சொல்கிறா, அவங்க 2 பேரும் மரம் ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறா. பதிலுக்கு அப்போ நீ மட்டும் ஏன் இங்கே உட்காந்துருக்க அந்த மாதிரி கேட்குறாரு. பதிலுக்கு சாக்குரா என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி அதிலலாம் பாஸ் ஆகிட்டேன், நான் வந்து அவங்க 2 பேரை விட ரொம்ப பெஸ்ட், அதனால தான் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக கக்காசி என்ன ஒருத்தரை அமுச்சு வச்சுருக்காங்க, அந்த ஒருத்தி தான் நான் சொல்லிக்கிறா. அப்படியே பெருமை பித்திக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் யார் நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே சாக்குரா செம்ம காண்டாகிறா. அந்த இடத்துல ஒருத்தர் வராரு. போனவன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த ஒட்டையனை பகச்சிக்கிட்டுலாம் வாழ முடியாது, இந்த பிரிட்ஜை கட்டுறதை நிறுத்து அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம பெருசு இதை எதுக்குப்பா நிறுத்தணும், அதுக்கு தான் என் கூட நெஞ்சா இருக்காங்களே அப்படின்றான். அதுக்கு பதிலுக்கு என்ன சொல்கிறான், எல்லாம் இருக்காங்க ஓகே, உசுறு முக்கியம்ல, உசுறு போயிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் இந்த பிரிட்ஜை கட்டி என்ன பண்ண போகிறோம், அதனால் அந்த பிரிட்ஜை வந்து பார்த்தோன்னா நீ கட்டுறது இப்போதைக்கு சரி கிடையாது, அதனால் இதனை விட்டுரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்குறியான். அவன் கேட்டதுக்கு நம்ம பெருசு வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து அப்படியே அவனை தட்டி விட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டே இருன்ற மாதிரி போகிறாரு. இந்த மாதிரி இந்த பிரிட்ஜை நான் கட்டி தான் ஆவேன், இது இந்த ஊர் மக்களோட கனவு, இவங்களுக்கு இது தேவை, இது ஒரு அத்தியாவசியம், அதனால் ஒன்றை மாதிரி கிடையாது, யார் சொன்னாலும் இந்த பிரிட்ஜை கட்ட போகிறத நான் நிறுத்த போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவர் கிளம்புறாரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம நருட்டோவும் சாசுகேவும் விடாமுயற்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. மரத்துக்கு மேலே ஒவ்வொரு கோடா போட்டு மேலே ஏறுறதுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாஞ்சிருச்சு. நம்ம சாக்குராவும் வந்து நம்ம பெருசும் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படியே நைஸாக அந்த பக்கம் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா சாக்குரா பின்னாடி எவனோ ஒருத்தன் வர மாதிரி தெரியுதுங்க. அப்படியே அவள் பேகை திருடுறதுக்காக வரா. சாக்குரா ஒரே அடின்னு அட்டியை போடுறாங்க. அட்டியை போட்டதுக்கப்புறமா அந்த திருடை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தெரிச்சு ஓடுறான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தன் தட்டுறான். ஐயோ எவன்டாவன் கண்ட இடத்துல தட்டுறான் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காண்டில் சாக்குரா பின்னாடி திரும்பி அடிக்கலான்னு வாரா. அப்புறம் தான் அங்கே தெரியுது அது ஒரு சின்ன பையன். பசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கையேந்து நிற்கிறான். அந்த மாதிரி எனக்கு பசிக்குதுங்க, ஏதாவது கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவனோட இந்த வறுமையான நிலையை பார்த்து தான் நம்ம பெருசு என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, இந்த குட்டையன் இருக்கான் பாருங்க, இவன் தாங்க இந்த ஊரையே இந்த அளவுக்கு பஞ்சத்தில் வச்சிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்குரா கிட்ட இந்த ஊரோட நிலைமையை பற்றி இந்த சின்ன பையன் மூலியமாக சாக்குரா கிட்ட இந்த பெருசு சொல்கிறாப்புல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நைட் ஆயிடுச்சு, இன்னும் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நருட்டோ வந்து சாக்குரா சொன்ன மாதிரி மரத்தை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும் ஏறு அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி ஏறிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் ஓரளவு போயிட்டான், பட் இருந்தாலும் ஏற முடியல. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க சாஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெட்டி திமிரு வீராப்பு ஆட்டிடியூட் எல்லாத்தையும் விட்டு ஒரு 4 வார்த்தை வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி, இங்கே பாரு நருட்டோ, சாக்குரா உங்ககிட்ட என்ன சொன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனே வழியை வந்து கேட்குறான். நம்ம நருட்டோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்ல முடியாரா போடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் டைம், நைட் ஆயிடுச்சுங்க. எல்லாரும் ஒன்றா உட்காந்து நைட் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கொடுத்த சாப்பாட்டில் தன்னால் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்துட்டாங்க ஆன் த ஸ்பாட்லேயே. அந்நேரம் நம்ம சாக்குரா அந்த பக்கம் போய் பார்க்குறா. என்னங்க இது ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ ஏன் இப்படி கிழிஞ்சிருக்கு உடஞ்சிருக்கு அந்த மாதிரி கேட்குறா. அந்நேரம் நம்ம பெருசு என்ன சொல்கிறாருன்னா, அவன் சாதாரணமான ஆள் இல்லைங்க, அவன் தாங்க ஒரு காலத்தில் இந்த ஊரோட ஹீரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவனை பற்றி சொல்கிறான். சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்த இந்த பொடிப்பைய இந்த பேரப்பைய அப்படியே அழுதுகிட்டே ஓடுறாங்க. அதுக்கப்புறம் பெருசு சொல்கிறாப்புல, அந்த ஹீரோன்னு சொன்னாங்க பாருங்கள், அவர் வந்து இந்த பொடியனோட உண்மையான அப்பா கிடையாது, வளர்ப்பப்பா மாதிரி தான், பட் அவனை ரொம்ப அப்பா மாதிரி பார்த்துருக்காங்க. இவங்களுக்குள்ளே உள்ள பாண்டிங் எல்லாம் அதிகம், இவனோட தன்னம்பிக்கையே இவர் தான், அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நிறைய வழிகாட்டியிருக்காரு. அப்படிப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உயிரோடு இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் கோச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இங்கேருந்து அவரை பற்றி பேசினாலே கிளம்பிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே கக்காசி கேட்குறாப்புல, அப்படி என்ன தான் ஆச்சு, ஏன் இவருக்கு என்னாச்சு, யார் இவரை கொண்டுட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாப்புல. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கை அவுத்து விட்றாரு பெருசு. இந்த ஹினாரி இருக்கான் பாருங்கள், இந்த பொடி பையன், இவன் வந்து ஒரு காலத்தில் நாய் வளர்த்தான். அந்த நாயை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறவங்க வந்து பிடிச்சி தூக்கி தண்ணியில் வீசி தத்தளிக்க விட்டாங்க. ஆற்றுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாய் தத்தளிச்சுக்கிட்டு இருக்குது. இவனால் ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா இவனுக்கு நீச்சலும் தெரியாது இவன். அப்போ அதை விட சின்ன பையன். ஸோ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த 2 பேரும் நாயை தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல் கொழுப்பில் நக்கல்ல நம்ம ஹினாரியே வந்து பார்த்திங்கன்னா முதுகுலேயே மிதித்து தண்ணிக்குள்ளே தள்ளிட்டாங்க. இவனும் தண்ணிக்குள்ளே விழுந்து தத்தளிக்கிறான். அப்படியே தண்ணிக்கு உள்ளே போய் மூழ்கி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஆள் ஸ்பாட் அவுட்டு அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ஆனால் எவனோ ஒருத்தன் இவனை காப்பாற்றி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே படுக்க போட்டிருக்கான். இவன் பேர் தாங்க கைசா. இவன் நீங்கள் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பொடியை கேட்குறான். நான் ஒரு ஃபிஷர்மேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல. அப்புறம் வாழ்க்கைனா என்ன, நம்ம வந்து ஒரு தண்ணிக்குள்ளேயே போய் விழுந்தாலும் எப்படி நம்ம எந்திரிச்சு வரணும், மூச்சு இருக்கிற வரைக்கும் தன்னம்பிக்கைன்னு ஒன்றை மட்டும் என்றைக்குமே வாழ்க்கையில் விட்டுறாத, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கைசா நம்ம ஹினாரிட்ட சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கைசாவை நம்ம ஹினாரி வீட்டுக்கு கூட்டு வந்து எல்லாருமே ஒரே குடும்பமாக சந்தோஷமாக தாங்க இருந்தாங்க. கதையை வந்து நருட்டோ ரொம்ப ஆழமாக கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துருச்சு.
எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, உதவி கேட்குறாங்க, இந்த மாதிரி வெள்ளத்தை நிப்பாட்டுறதுக்கு வந்து ஏதாவது பண்ணுங்கன்னு. ஆனால் நம்ம கைசா என்ன பண்ணுறா, தனி மனுஷனா தண்ணிக்குள்ளே குதிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை எல்லாத்தையுமே அடைக்கிறதுக்காக தண்ணிக்குள்ளே தனியாளாக குதிச்சிட்டான். இவன் இந்த மாதிரி ஊரை காப்பாற்றுறான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த குட்டையன் கேங்ஸ்டர் சும்மா இருப்பானாங்க, பயபுள்ள தூக்கிட்டாங்க. நம்ம ஆளை தூக்கிட்டு போய் வச்சு அடின்னு அடியாளுகளை விட்டு அடி தோச்சிட்டான். அடித்து முடித்து காப்பாற்றின அந்த கையை நான் வெட்டு வேண்டான்னு சொல்லி கையை வெட்டி நம்ம இயேசுநாதர் மாதிரி சிலுவையில் ஏற்றி அவனை ஊர் மத்தியில் வச்சு கொடூரமாக கொலை பண்ணாங்கங்க. இந்த கொலையை வந்து பார்த்திங்கன்னா கினாரி கண்ணால் பார்த்து ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் இந்த பையன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், இவங்களுக்கு பின்னாடி இருக்க இவ்வளோ பெரிய சோக கதையை பற்றி எல்லாருக்குமே தெரிய வருது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் இவ்வளோ ஒரு மோசமான நிலைமைக்கு போயிருந்திருக்காங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கதை முடிஞ்சல அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ இங்கேருந்து கிளம்பி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல ஒத்துக்கலை. பிகாஸ் அவன் மறையேறி வந்து பார்த்திங்கன்னா தலை சுற்றி போய் கிடக்கிறான். இந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் போகிறேன்னு சொல்லி போய் தத்தளித்து அப்படியே தரையிலே விழுந்துட்டான். எங்கே போகிறேன் நருட்டோ அப்படின்னு வந்து நம்ம கக்காசி கேட்க, இல்லை எனக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும், நான் போய் மறுபடியும் மறையேற கற்றுக்கணும் அப்படின்றான். அதாவது விடிய இப்போ வரைக்கும் விடியல் பொழுது எல்லாம் விடிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரத்தை ஏறுறதுக்காக ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுறான் நருட்டோ. ஆனால் இந்த நிலமையிலையும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், இப்போயும் நான் போவேன், என் உடம்புல உசுர் இருக்க வரைக்கும் நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்புறான் நருட்டோ. இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு 12வது எபிசோடில் வந்து பார்ப்போம். குட் பை.